நானும் விஜயும் பேசிக்கிறதே ரொம்ப கம்மி தான். நான் சாப்பிட்டியா, காலேஜிலேருந்து வந்துட்டியா, ஓகே. இவ்வளோதான். எங்கள் இன்ட்ராக்ஷனே வந்து எல்லாரும் இப்போ தான் இப்படி நினைக்கிறாங்க. அவரும் அதிகமாக பேச மாட்டார், நானும் அதிகமாக பேசுவேன். எங்களுக்கு அது வித்தியாசப்படலை. 2 பேரும் நான் பாப்புலர் ஆனேன், அவரை என்னை விட பெருசாக பாப்புலர் ஆகிட்டார். அப்போ எல்லாருமே உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இங்கேருந்து வர்றாரு, அம்மாட்ட கை கொடுக்குறாரு, அப்பாட்ட கை கொடுக்கல, அப்பா பிடிக்காத போல இருக்குது, அப்பாவுக்கு அவர் சண்டை போல இருக்குது. 2 பேரும் கையில் கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிற மாதிரி நாங்கள் நிற்கிற மாதிரி அவங்க கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனால் எப்போவுமே நாங்கள் இப்போ நடிக்க வரும்போதும் படிக்கும்போதும் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாதர், மிலிட்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்டையும் அப்படி தான் இருப்பேன். நான் சரி சரி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டைரக்டர்பாங்க, மிலிட்ரி ஸ்கூல்பாங்க என்னுடைய காம்பவுண்டு இல்லையா. அதே போல் தான் என் மகன்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். குரூம் பண்ணுறது, ஒருத்தரை வடிவமைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பிள்ளைங்களை உருவாக்குறது. நம்ம ஒரு மைண்டில் நினச்சிக்கிறோம், என் பிள்ளை இப்படி வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறது. எப்படி இருந்த ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்து கிடந்தவர் இந்த நிலைமைக்கு வந்துட்டார். இத்தனை லாங்குவேஜ் பண்ணார், எப்படி பண்ணார். இதெல்லாம் என்றைக்குமே உட்கார வச்சு நான் இப்படிலாம் இருந்தேன், நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. ஓகே ஓகே ஓகே.